கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மகிமையின் டிவியின் காண்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையான மகிமை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும், எங்களோடு வாரும். காண்கின்ற கேட்கின்ற யாவருடைய உள்ளத்துல கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2024 ஆண்டின் 10 மாதங்களை தேவன் கிருபையாக இரக்கமாக நம்மை காத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். இந்த ஆண்டின் 11ஆம் மாதத்திலே தேவன் உங்களோடு பேசும்படியாக தேவன் செய்த கிருபைகளுக்காக, அவருடைய அற்புதத்தின் கிரியைகளுக்காக ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் செய்த சகல நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் அவர் இத்தனை மாதங்கள் 10 மாதங்கள் நம்மை வழிநடத்தி நமக்கு முன் சென்றவர். தொடர்ந்து இந்த 11ஆம் மாதமும் 12ஆம் மாதத்தில் நமக்கு முன் செல்லுகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அவர் இந்த மாதத்திலும் நமக்கு முன்னாக செல்கிறவர், நம்மை காக்கின்றவர். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி எடுப்போம். எத்தனையோ இடையூறுகள், தடைகள், தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி ஜீவன் சுகம் பலம் தந்து இந்த 11ஆம் மாதத்தை காணும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். அதற்காக துதி கனம் மகிமை அவர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோம். இந்த 12ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு முன் செல்லுகிறவர், சேனைகளின் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா வனாந்தர பயணங்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு முன் சென்றவர். மோசையோடு இருந்து வழி நடத்தியவர், ஆபிரகாமோடு இருந்தவர். இன்றைக்கு நம்மோடும் நம்முடைய முற்பிதாக்களோடும் திருச்சபையின் ஆதி பிதாக்களோடும் தலைவர்களோடும் இருந்து வழி நடத்தியவர். இன்றைக்கு நம்மோடும் வழி நடத்துகிறவர். ஆகவே எப்போதும் நமக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன். அதைதான் இந்த ஏசாயா 52 அங்கே சொல்லும்போது தெளிவாக அங்கே சொல்லுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக முன் செல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறவர். ஆகவே கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். இந்த புதிய 11ஆம் மாதத்திலே உங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், திருச்சபை பணிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவர். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 2024ஆம் ஆண்டிலே 10 மாதங்களை கடந்து விட்டோம். இந்த 11ஆம் மாதத்திலே எப்படி நாங்கள் நடப்போம், எப்படி முன் செல்வோம்? எங்கள் தேவைகள் இவ்வளவு இருக்கிறதே, எங்களுடைய சரீர பலவீனங்கள், ஆனால் எப்படி என்று கலங்குகிறோமா? இல்லை, அவர் உங்களுக்கு முன்னே போகிறவர். முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அந்த 12ஆம் வசனம் தெளிவாக அங்கே சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு முன்னே போகிறவர். அப்ப அவரை நீங்கள் முன்னே நிறுத்தியிருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே இன்றைக்கு உலக ஐஸ்வர்யங்கள், பணங்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு, அதுகளை நம்புகிறோம் என்றால் அது அல்ல. கர்த்தர் எனக்கு முன்னாக செல்லுகிறார், அவர் எனக்கு முன்பாக போவார். ஆகவே அவர் உங்கள் முன்னே போகும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஜெயமாக இருக்கும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், உங்களை இந்த 40 வருஷம் அளவும், இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்ப இன்றைக்கு ஒவ்வொருவரும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2 அங்கே சொல்லும்போது, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் பெற்றோர்களோடு இருந்து வந்த வாழ்க்கை, உங்கள் திருமணம் முடிந்து நடந்து வருகிற வாழ்க்கை,
உங்கள் தொழில்கள், நீங்கள் வேலை பார்க்கிற இடங்கள். அப்ப அந்த வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகள், உங்கள் குடும்ப வாழ்க்கை, நீங்கள் வேலைக்கு சேர்ந்து அந்த நாட்கள், அத்தனை ஆண்டுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எவ்விதமான நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்விதமாக கரம் பிடித்து வழி நடத்தியிருக்கிறார். பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியிலே அவர் உங்களை கரம் பிடித்து தூக்கி சுமந்து பாதுகாத்து எத்தனையோ கண்களுக்கு முன்பதாக உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லா வழியையும், அதைதான் அந்த உபாகம் 8:2 அங்கே சொல்லும்போது, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே, வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத ஒன்று. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் இருக்காது, எதிர்பார்க்கிற தேவைகள் இருக்காது, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற என்னென்ன வாழ்க்கை வசதிகள் இருக்குதோ அதெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த 40 வருஷமும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இன்னைக்கு உங்கள் பெற்றோர்களோடு வாழ்ந்த நாட்கள், திருமணமாகி வாழ்ந்த நாட்கள், வேலைக்கு சேர்ந்த நாட்கள், அப்ப ஆண்டவர் உங்களை அதிசயமாக அற்புதமாக வழி நடத்தி வந்த ஒரு வாழ்க்கை. அவ்விதமாக நடத்தி வந்த வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஊழிய பாதையிலெல்லாம் எத்தனையோ முறை எவ்வளவோ கஷ்டங்கள் பாதையிலே இருந்திருக்கிறோம். ஒரு முறை என்னுடைய மனைவி 1992 வருடம் என்று நினைக்கிறேன், அப்போ மீன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பி கேட்டான். அப்போ என்கிட்ட பைசாவே இல்லை அந்த நேரத்தில். அப்போ அவள் சொன்னா, ஒரு மீன் கூட சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சோகத்தோடு சொல்லி கொண்டா. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், 5000 பேரை போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர், அற்புதமாக செய்கிறவர். அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். அவர் உனக்கு நீ கர்த்தரிடத்துல கேட்கணும், நம்ம ஜெபித்து கேட்கும்போது அவர் உடனே கதவை தட்டி கொடுக்கிறவர் என்று சொன்னேன். அப்போ என் மனைவி சொன்னா, அது எப்படி கதவை தட்டி யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கல, கதவு தட்டப்பட்டது. அப்போ கதவு திறந்தா அந்த சபையில அல்போன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அவங்க ஒரு பை நிறைய மீன்களை கொண்டு வந்தாங்க. ஏறக்குறைய 2-3 கிலோ இருக்கும். எண்ணூர் பகுதியில அவர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து ஊழியம், அந்த அவருடைய தொழில் செய்கிறவர். அப்ப அந்த பணியில் அங்கே இருக்கும்போது அந்த கடற்கரையில் அங்கே ஏராளமான மீன்கள் பிடித்தோடனே பாஸ்டருக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த மீன்கள் 2-3 கிலோ இருக்கும். அப்போ அந்த ஐயா கொண்டு நாங்கள் சொல்லி முடிக்கல, கதவு தட்டப்பட்டது. நாங்கள் மீன் எங்களுக்கு நிறைய கிடைத்தது, ஐயா இருந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அதாவது தெவிட்ட நாங்கள் சாப்பிட்டோம். எப்படி பார்ப்போம், என்னுடைய 2 சின்ன பிள்ளைகள் தான். அப்போ அதை சமைத்து சாப்பிட்டு பொரித்து எவ்வளோ ஒரு திருப்தி சார்ந்தான். விதமான எத்தனையோ அற்புதங்களை சொல்ல முடியும், தேவன் வழி நடத்தி வந்த அதிசயங்களை சொல்ல முடியும். அப்போ உங்கள் அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்கள் இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரம், ஒன்றுமில்லாத இடத்திலே, எந்த தேவைகள் சந்திக்கப்படாத இடத்திலே, நன்மை கிடைக்கக்கூடாத அந்த வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீங்கள் நினைப்பாயாக. இந்த 2024ஆம் ஆண்டில் 10 மாதங்கள் உங்களை நடத்தியவர், உங்கள் பெற்றோர்களோடு நடத்தியவர், உங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நடத்தி கொண்டிருக்கிறவர். அந்த வழிகளை நினைத்து பாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லையே, எங்களுக்கு எதுவுமே இல்லையே, யாரும் தரலையே சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அவன் உங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், விசுவாச பாதையை விட்டு விலகி செல்லும்படியாக உங்களை வழி நடத்துகிறான். அப்போ சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபாகம் 8:2 சொல்லப்பட்டது போல இந்த 40 வருஷம் அளவும் அந்த வனாந்தரத்திலே அங்கே நடத்தி வந்த எல்லா வழியையும் அவர் நினைக்கும்படியாக உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உபாகம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல்
சுமந்து கொண்டு போகிறது போல. எவ்வளவு தெளிவாக அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். கழுகு உயரமான மலைகளிற்கு மேலாக வைக்கின்ற ஒரு தன்னுடைய கூடு. அந்த குஞ்சுகளை என்ன செய்யுமாம், கூடு கலைத்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு குச்சாக உருவி கொண்டு இருக்கும். கடைசியாக அந்த குச்சி உருவும்போது அந்த குஞ்சு அங்கே பறந்து வரும். உடனடியாக தன்னுடைய செட்டைகளை அசைவாடி என்ன செய்யுமா, அந்த குஞ்சு இருக்கும். அப்போ அது மேலே உட்காந்தோடனே பழையபடி கீழே விடும். அப்போ அது கீழே கொண்டு வந்து விடும். அதுபோல ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். அதை அந்த சொல்லுகிறார், அது கூட்டை கலைக்கிறது, குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது, தன் செட்டைகளை விரிக்கிறது, அவைகளை குஞ்சுகளை எடுக்கிறது, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு என்ன பண்ணுகிறது, செல்லு. இதுதான் கர்த்தருடைய வேலை. அதுதான் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இந்த 2024ஆம் ஆண்டின் 10 மாதங்களை கடந்து 11ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களை இன்னும் 12ஆம் மாதம் வருகின்ற 2025ஆம் ஆண்டிலும் அவர் சுமந்து கொண்டு செல்லுகிறவர். உங்களுக்கு முன்னே போவார். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள்? என்ன விதமாக ஆகுமோ, எப்படி இருக்குமோ, எங்களுடைய வாழ்க்கை எப்படியோ என்று பயப்படுகிறீர்களா, கலங்குகிறீர்களா? இல்லை. பயப்படுகிறது பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிறது. பிசாசனுடைய ஒரு தந்திரம், பயத்தின் ஆவியை கொண்டு வருவான். பயத்தை கொண்டு வந்து உங்களை கலங்கடிக்க செய்வான். அவிவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு செல்வான். நீங்கள் தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த உபாகமம் 32:12 சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் பணிகள், உங்கள் பிள்ளைகளுடைய எதுவாக இருக்கட்டும், படிப்பு, திருமணம் எதுவாக இருக்கட்டும், பயப்படுகிற, ஐயோ என் மகளுக்கு திருமணமாகவில்லையே, என் மகனுக்கு திருமணமாகவில்லையே, தடையாக இருக்கிறது, கடனாக இருக்கிறது, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை தூக்கி எப்படி கழுகு அங்கே கலைக்கிறதோ, செட்டைகளை விரிக்கிறதோ, சுமந்து செல்லுகிறதோ, அதே போல அவர் உங்களை சுமந்து செல்லுகிறவர். ஏன் சாத்தான் பயத்தை கொண்டு வருவான், நடுக்கத்தை கொண்டு வருவான், தலைகுனிவை கொண்டு வருவான். நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். வேதத்தை நாள்தோறும் வாசிங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. ஜபிக்கிற நேரம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள எடுத்துக்கங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக நீங்கள் எடுத்து ஜபித்து பாருங்க. நிமிர்ந்துதான் நடப்பீங்க, நிமிர்ந்துதான் நடப்பீங்க. யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 27 11ஆம் வசனங்களிலே சொல்லும்போது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்த செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். சங்கீதம் 27 அந்த 11ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நம்மை எதிர்க்கிறவர்கள் ஏராளம் உண்டு, மறந்து விடக்கூடாது. வேலை பார்க்கிற ஸ்தலம், வாழுகிற இடம், சகோதரருக்குள்ளே எதிர்ப்பு, குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு, வாழுகின்ற இடத்துல எதிர்ப்பு, சபைகளுக்குள்ளே எதிர்ப்பு, செல்லுகிற இடத்துல எதிர்ப்பு, வேலை பார்க்கிற இடத்துல பொறாமை, போட்டி, மனப்பான்மையில எவ்வளவோ எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவர். அவருடைய கரத்திலே உங்களை ஒப்படைக்க வேண்டும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24 அங்கே சொல்லும்போது தெளிவாக அங்கே சொல்லுகிறார், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற புதிய ஆண்டிலே, இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். சம்பாதிக்கிறவர்கள் நீங்கள். ஆகவே சம்பாதிக்கிற காலத்திலே என்னென்ன வேண்டும் என்று திட்டமிட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்ப அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அதை வீணடித்து விடக்கூடாது. நண்பர்கள் உங்களை அலக்களிப்பார்கள், நண்பர்கள் உங்களை கெடுக்கிறதுக்கான உபதேசத்தை சொல்வார்கள். நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது. வருமானங்களை சிக்கனப்படுத்த வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 14 சொல்லும்போது, தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். அப்ப அவர் நம்மை நடத்துறது அவருடைய, நீங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து விளங்கும்படியாக உங்களை நடத்துகிறார். அப்ப நீங்க பிசாசுடைய ஆலோசனைகள் சொல்லக்கூடாது. நண்பர்கள் மூலமாக பிசாசு ஆலோசனை கொண்டு வருவான், உறவுகள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவான். நீங்கள் ஜெபியுங்க, ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். ஆகவே இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வீணடித்து விட்டோமே என்று அங்கலாய்க்கிறீர்களா, கலங்குகிறீர்களா, புலம்புகிறீர்களா? இல்லை.
அவருடைய வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள், முழங்கால் படிவிட்டு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நவம்பர் 5ஆம் தேதி பார்ப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய மிஷினரியுடைய பிறந்த நாள். ரேனியஸ், நெல்லை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற ஒரு ரேனியஸருடைய பிறந்த நாள். அவருடைய 6 வயதில் அவருடைய தந்தையார் மரித்து விட்டார். அவருடைய 2 சகோதரி. அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு 14 வயதிலே அவருக்கு வருகிறது. ஒரு கடையில வியாபாரி, ஒரு எழுத்தராக, ரைட்டராக அங்கே வேலை செய்கிறார், கிளார்க்காக. அங்கு வேலை செய்து தனக்கு ஊழிய வாஞ்சி வருகிறது. ஊழியத்துக்காக திருச்சபையிடத்தில் பேசி அந்த குருப்பட்டமாக அங்கே பயிற்சி பெறுகிறார். அங்கே குருப்பட்டம் பெற்று சிஎம்எஸ், நீங்கள் திருநெல்வேலி திருச்சபைகள் பார்ப்பீர்கள் என்றால் எஸ்பிஜி, சிஎம்எஸ் போன்ற அந்த 2 மிஷினரி இயக்கங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு 3 டிஸ்ட்ரிக்டாக பிரிந்து விட்டது. அன்று ஒரே திருநெல்வேலி மாவட்டம். அவர் 1820 ஜூலை மாதத்தில் அங்கு வந்தார். 1800, நன்றாக கவனித்து பாருங்கள். சிஎம்எஸ் மிஷினரியாக திருநெல்வேலி மாவட்டத்திலே. இன்னைக்கு நெல்லை அப்போஸ்தலன் என்று அவரை அழைக்கிறார்கள். ரேனியஸ் என்று சொன்னால் திருநெல்வேலியிலே தெரியாதவர்கள் இருக்கும். இன்றைக்கு 3 மாவட்டம் ஆகிவிட்டது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1826 ஒரு சின்ன ஆலயம் கட்டுறாரு. 1800, இன்னைக்கு அதுதான் பாளையங்கோட்டையில ஊசி கோபுரம், கதீட்ரல் சர்ச், ட்ரினிட்டி சர்ச், கதீட்ரல் சர்ச். 1826 ஒரு சிறு ஆலயம். இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆலயமாக மாறிவிட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க. 1820 ஜூலை மாதத்திலே வந்தவர். அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த பணிகாலத்திலே 101 பள்ளிகள். இன்னைக்கு ஸ்கூல்ல பெரிய பதவிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஆடுவார்கள், அது வேறு. ஆனால் 101 பள்ளிகளை உருவாக்கினார். 371 திருச்சபைகளை உருவாக்கினார். திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் ரேனியஸை மறக்க முடியாது. அவர் உருவாக்கிய சபைகள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளாக, பாஸ்டேட்டுகளாக, கவுன்சில்களாக இருக்கலாம். போதகர்கள், பெரிய பெரிய கவுன்சில்கள், பெரிய உறுப்பினர்கள் எல்லாம் பணியாற்றலாம். ஆனால் ரேனியஸுடைய ஒரு உழைப்பு, 101 பள்ளிகள், 371 சபைகள். இன்றைக்கு நவம்பர் 5 அவர் பிறந்த நாளை அனுசரிக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு முன்னே போகிறவர் அவர். நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. 2வதாக பாருங்கள், உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவர், உங்கள் பிறகே காக்கிறவர். அன்றைக்கு ரேனியஸோடு இருந்து காத்தவர். அவருடைய அந்த சரீரத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால் எத்தனையோ இடையர்கள், அந்த மிஷினரி பணிகளிலே இடையர்கள், எத்தனையோ மாற்றங்கள், அவருக்கு டிரான்ஸ்ஃபர், என்னென்ன இதெல்லாம் கிடைத்தது. சென்னையில இருந்து அங்கே அவர் மாற்றப்படுகிறார் திருநெல்வேலிக்கு. அப்போ இவ்விதமாக போராட்டங்கள், அது மத்தியிலும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு நெல்லை அப்போஸ்தலன் என்கிற ஒரு பெயரை அவர் பெறுகின்றார். அநேக திருச்சபைகளை உருவாக்கிய ஒரு வல்லமையான மிஷினரி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு முன்னே போவார். இந்த நவம்பர் மாதத்திலே உங்களுக்கு முன்னே போகிறவர், புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கும்படியாக உங்களுக்கு முன்னே போகிறவர், உங்கள் பிறகே காக்கிறவர், உங்கள் குடும்பத்தை காக்கிறவர், உங்கள் வியாபாரத்தை காக்க, உங்கள் பிள்ளைகளை காக்கிறவர். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம், கலங்க வேண்டிய அவசியம். பிசாசு பயத்தை கொடுக்கிறவன், அவன் தைரியத்தை எடுத்து போடுவான். நீங்கள் தைரியம் உடையவர்களாக, தைரியம் வேணும்னா ஜெபம் பண்ணுங்க, மனுஷ ஆலோசனையை கேட்காதுங்க. நீங்க எத்தனையோ அதெல்லாம் உண்டு, அது உலக பிரகாரம் வைத்து. ஆனால் முதல்ல தேவ ஆலோசனையை கேளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சங்கீதம் 150 சங்கீதத்திலே முதல் சங்கீதம், அங்கே 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியமுள்ள ஒரு குடும்பமாக, ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்காக தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். அவர் உங்கள் முன்னே போவார். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னே போகிறவர். அவர் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு முன்னே சென்று உங்களை வழி நடத்துகிறவர். உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். அந்த வசனம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். அவர் காக்கின்ற ஒரு தேவன். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரங்கள், உங்கள் பணிகள், வேலை செய்கிற இடங்கள், எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் உண்டு. உங்களை கெடுக்கும்படியான சூழ்ச்சிகள் உணவிலே கொடுப்பார்கள். எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் நம்ம அடிக்கடி வரலாற்றுகளை பார்க்கின்றோம், அனுதினம் செய்தியை பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு உணவுப் பொருளை கூட வாங்கி சாப்பிடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை பார்க்கிற இடங்களிலே. அப்போ அவ்விதமாக கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7 அவர் சொல்லுகிறார். அவர் விடுவிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு இந்த செய்தியை மகிமையின் டிவியின் மூலமாக கண்டு கொண்டிருக்கின்றவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். உங்கள் பிறகே உங்களுக்கு காக்கிறவர் அவர். மனுஷன் அல்ல, உலக பிரகாரமான பலங்கள் அல்ல, பெரிய பெரிய பலவான்கள் அல்ல. எத்தனையோ விதத்தை நாம் பார்க்கின்றோம். பெரிய பெரிய பலவான்கள், எத்தனை பேர் துப்பாக்கியோடெல்லாம் தன்னை காக்கும்படியாக இருக்கிறவர்களெல்லாம் வெட்டப்பட்டு மறித்ததை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவர் தன்னை பெரிய ஜாம்பகனாக காட்டினவர்கள் எல்லாம் எளிதிலே விழப்பட்டிருக்கின்றார்கள். அனுதினம் செய்திகளிலே காண்கின்றோம். ஆகவே உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். நீங்கள் சங்கீதம் 91 சங்கீதம் 4 அருமையா சொல்லுகிறார், அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். நம்ம சிறகிலே அவருடைய சிறகாலை மூடுகிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். எவ்வளவு எளிதாக நாங்கள் சிறுவயதாக இருக்கும்போது இந்த கோழி வளர்க்க, எங்கள் வீட்டில் கோழி வளர்ப்பாங்க, அடை வைப்பாங்க. 21 முட்டைகள் கோழி அடை வச்சு, அப்போ சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அந்த கோழியை குஞ்சு பாதுகாக்கணும். கொஞ்சம் ஏதாவது மிச்சம் தருவாங்க, பொரியலில் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் பருந்தோ காகமோ வராதபடி பார்க்கணும். அப்போது அந்த கோழி அப்படியே மேலே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சவுண்டு கொடுக்கும், குர்ன்னு ஒரு சவுண்டு கொடுத்தோடனே குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யும், ஓடி வரும். செட்டை அப்படி விரித்து தான் பிடிக்கும். அது செட்டைக்குள்ளாக எல்லா குஞ்சுகளும் வந்துடும். அப்போ பருந்தோ காகமோ ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே பருந்து வந்தால் இது பறந்து போய் பருந்து என்ன பண்ணும், கொத்தும். அப்போ தன்னுடைய சிறகுகளாலே, அவருடைய சிறகுகளால் இன்னைக்கு வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள், இவன் நல்லா இருக்கான், இவன் குடும்பம் நல்லா இருக்க, இவன் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், மனைவியை பிரிக்கலாம், அதை சூழ்ச்சி பண்ணுவான். பிசாசு செய்வான். எத்தனையோ விதமான மக்களை கொண்டு, குடும்பத்தின் ஆட்கள் நம் நாள்தோறும் பார்க்கின்றோம். அப்போ அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, கஷ்டப்படுறீர்களா, ஐயோ நிந்தனைகள், வேதனைகள், பாடுகள் சகித்து கொண்டிருக்கிறோமே என்று கண்ணீர் விடுகிறீர்களா? ஆண்டோடைய சமூகத்தில் விடுங்க, மனுஷனிடத்துல அல்ல, கர்த்தரிடத்துல. அதிகாலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாக உங்க வேதனைகள், பாடுகளை அவரோடு கண்ணீரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க, முழு பலத்தோடு நீங்கள். அவர் உங்களுக்கு பின்னாலே காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 125 சங்கீதம் 2 வசனத்திலே சொல்லும்போது, சங்கீதம் 125:2 சொல்லுகிறார், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல. பர்வதங்கள் அதாவது பெரிய மலைகள் எருசலேமை சுற்றிலுமாய் இருக்கும் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சுற்றி திருந்த இடங்கள் எல்லாம் மலைகள். இது நான் இஸ்ரவேல் தேசத்துக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். அப்ப அந்த ஒவ்வொரு இடங்கள் செல்லும்போது சுற்றிலும் மலைகள். நீங்கள் செங்கடல் என்றால் அந்த கடல் செங்கடல் இல்லை, அந்த மலை ஒரு அந்த சிவப்பான பாறைகள் கொண்டது. அதனுடைய அதுதான் அங்க என்ன பண்ணுது, செங்கடலாக. அப்போ முழுதும் அவர் மலை மேல நடந்திருக்காரு, கடலுக்குள்ள பயணம் படுகிறாரு. அப்ப அந்த கடல் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருந்து பாதுகாக்கிறார். உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். அவர் அண்ட சராசரங்களை பாதுகாக்கிறவர். சகரியா 2:5 சொல்லுகிறார். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க உங்களுடைய பெயரை வச்சுக்கோங்க. நான் என்பது கர்த்தரை குறிக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருந்தா உங்க குடும்பத்துக்கு ஏன் நீங்க பயப்படணும்? உங்கள் பிள்ளைகள் ஏன் பயப்படணும்? உங்கள் தொழில்கள், உங்கள் வியாபாரங்கள், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே பலம் செய்கிறவராக இருக்கிறார்.
ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை ஞானிகளை எழுப்பியிருக்கிறார், எத்தனை தேவ தாசர்களை எழுப்பியிருக்கிறார். அவர்கள் மூலமாய் நமக்கு கிரியைகளை அவர் செய்கிறார். நீங்கள் 1969 ஸ்டோன் பீட்டர் அருமையாக இசையமைக்கக்கூடியவர். இசை கருவிகளை கொண்டு பெரிய நம்ம பீச்சில் எல்லாம் நடந்த பேரும்பு பெருவிழாக்கள் கொண்டதிலெல்லாம் இசையமைத்தவர். அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு பாட்டு எழுதும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருமா, நீ ஏன் பயப்படுறங்கிற அர்த்தத்துல அருமையான ஒரு பாட்டு. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவார். தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலும் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர், தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது, இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. ஆம், 1969 ஸ்டோன் பீட்டர் அவர்கள் எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல். இன்னைக்கு அவர் உங்களுக்கு முன்னே போவார், அவர் உங்களுக்கு பின்னே பிறகே பாதுகாக்கிறவர். அவர் அக்னியின் மதலாக இருந்து அந்த மகிமையின் தேவன் உங்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும், நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? 10 மாதங்களை கடந்து விட்டோமோ, இந்த 11ஆம் மாதத்துல வந்திருக்கிறோம் என்று பயப்படுகிறீர்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகள், தைரியமான வார்த்தைகள் உண்டு. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் ஏசாயா 41:10-11 வரிசையா சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை குறித்து எரிச்சல் அடைகிறார்களா? உங்கள் குடும்பத்தை குறித்து எரிச்சல் அடைகிறார்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து எரிச்சல் அடைகிறார்களா? பொறாமைப்படுகிறார்களா? குடும்பத்தை பிரிக்க பார்க்கின்றார்களா? பயப்படாங்க. ஏசாயா 41:11 சொல்லுகிறார், இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உங்க குடும்பத்தை, கணவன் மனைவியை பிரிக்க வேண்டும், குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் அழிந்து போவான், அவனுடைய குடும்பம் அழிந்து போகும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் அங்கே சொல்ல, இதோ உன் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சம் அடைவார்கள். அங்கே அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே 13ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே இந்த புதிய மாதத்திலே அவர் உங்களுக்கு துணை நிற்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏசாயா 52:1 சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆகவே உனக்கு வல்லமை, அவர் உனக்கு முன்னே போவார். அவருடைய வல்லமை அவர் உனக்கு பின்னே பிறகு அவனை காக்கிறவராய் இருக்கிறார். அந்த அற்புத தேவனிடத்திலே, அவர் அந்த வல்லமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள், வல்லமையோடு இந்த மாதத்தை கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீ செய்து வருகிற சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னே போவார், நீ போகிறவர், எங்களுக்கு பிறகே இருந்து காக்கிறவர், அதற்காக நன்றி. இந்த 11ஆம் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளும், அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தும். எங்கள் குடும்ப வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும், எல்லா நன்மைகளை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.